டெக்னீஷியன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து ஹாஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா BMW 310cc. இது பிஎம்டபிள்யூடைய 310cc மாடல். இந்த வண்டியுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, வரும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு இந்த வண்டி வந்திருந்தது. வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, கம்ப்ளைண்ட் பார்க்குறது நம்ம ஈஸியாக தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவுக்கு நம்ம பிரச்சனையே கிடையாது எலக்ட்ரிக்கல் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வண்டியில் அதாவது நம்ம கழட்டி மாற்றுறதுடைய வேலை தான் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜாஸ்தி. இதில் நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம கழட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனூட்டாக கொஞ்சம் கழட்டணும். இந்த வண்டியில் என்னென்னு பார்த்திங்கன்னா, வண்டியில் இருக்கக்கூடிய இக்னிஷன் காயில் ப்ளஸ் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர். ஸோ இக்னிஷன் காயிலும் ஃபியூல் இன்ஜெக்டரும் என்ன ஆகிடுக்குன்னா, ஃபுல்லாக எலி வந்து என்ன பண்ணிக்குன்னா டேமேஜ் ஆகிடுக்கு ஃபுல்லாக. இது கப்ளரே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் கப்ளரே. இது நம்ம நார்மல் வண்டியில் வரக்கூடிய ஒரு கப்ளர் மாதிரி இருக்காது. இதில் அதுக்கு வரக்கூடிய சாக்கெட்டு இது. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அதில் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து நம்ம ஓபிடியை பொறுத்தளவுக்கு சிம்பிள் தான். இந்த வண்டிக்கு வந்து செப்பரேட்டாக எதுவும் ஓபிடி கேபிள் எதுவும் வராது. இது ஏறத்தாழ பார்த்திங்கன்னா இது காரு தான், ஒரு மினி கார்னு சொல்லலாம். ஏன்னா காரில் எப்படி டிசைன் கொடுத்துருவாங்களோ அதே மாடல் தான் இது. பாருங்கள், இப்போ இக்னிஷன் காயிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த கப்பல் சாக்கெட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ அது நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒயரிங் கப்ளர் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இக்னிஷன் காயில் பார்த்திங்கன்னா இல்லை குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 4000 வரும், 4000 வரும். அந்த இக்னிஷன் காயிலுக்கு வரக்கூடிய கப்ளரை பாருங்கள், அந்த மாடலில் வண்டியில் வரக்கூடிய மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுள் ஆகிற மாதிரி இக்னிஷன் காயிலுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் அது அப்படியே பேக் சைடில் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் வயரும் பார்த்திங்கன்னா அதுவும் டேமேஜ் ஆகிடுது. அதாவது கப்ளர்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காருக்கு வரக்கூடிய ஒரு வயரிங்கில் வரக்கூடிய கப்ளர் மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது கப்ளர் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கப்ளரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி. கப்ளரே பார்த்திங்கன்னா இது இந்த 2 கப்ளரும் கேட்கும்போது என்கொயரி ஆகும்போது அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1200 கிட்ட வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கப்ளரை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கழட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம தெரியாது. அது நம்ம ஒன் டைம் நான் கழட்டிட்டேன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டு பார்த்திங்கன்னா டேங்குக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது சொல்லுவாங்களே ஃபியூல் மூடி, அதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா இதில் மூடிக்கு மேலே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேக்னெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரோல் டேங்குடைய மூடியை நம்ம கழட்டணும். அதுக்கு மேலே வரக்கூடிய மூடிக்கு மேலே வரக்கூடிய இந்த மேக்னெட் இது கொஞ்சம் நல்லா எப்படின்னு சொல்கிறதுனா, எல்லாமே ஒரு கழட்டுறது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பெட்ரோல் கேப்பை கழட்டினா தான், அதுக்கப்புறம் சைடில் 2 ஷீல்டு கழட்டணும். அதை மாதிரி கழட்டினா தான் இதில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒயரிங் பார்த்திங்கன்னா ஓபிடி கப்ளர்னு இந்த வண்டிக்கெலாம் தனியாக வராது. இந்த வண்டியில் ஓபிடி கப்ளருக்கு தனியாக வராது. இது டேரெக்டாக பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய கப்ளர் தான் இது. நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஓபிடி டிவைஸை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஃபிட்டிங் பண்ணலாம். இது டேரெக்ட் ஃபிட்டு தான். இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஓபிடி கப்ளரோ எக்ஸ்ட்ரா எதுவும் ஜாக்கு எதுவும் வராது. இது டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், டிவைஸில் கனெக்ட் பண்ணி, ஸோ வண்டியில் இருக்கக்கூடிய என்ன ஃபால்ட்டோ நம்ம ஃபால்ட்டையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வண்டியில் இருக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷன் லைட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுவும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். மற்றபடி வண்டி எல்லாமே இதில் ரெடி ஆகிடுச்சு. வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குது. நன்றி. ஹாஜா.